ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காயத்தாள் கொஞ்சம் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரே இருந்தால் போதும். 4 வெங்காயத்தை அதில் ஊனி வச்சுட்டா இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். வெங்காயத்தாள் கடையில் வாங்கக்கூடாது, அதில் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம்தான் இருக்குங்க, எடுத்துக்கலாம். நம்ம புதினா பெரிய பேக்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம புதினா இது மாதிரி கீரைங்களுக்கெல்லாம் நான் தேன் கரைசல் தான் கொடுப்பேன். 1 லிட்ரு தண்ணியில் 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் சுண்ணாம்பு ரெண்டுத்தையும் கலந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு நாள் கேப்பில் நம்ம எடுத்து 2 லிட்ரு தண்ணியை அதில் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நான் வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லா வாசமாகவும் இருக்கும். கீரைங்களுக்கெல்லாம் நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருவதனால அது ஸ்ப்ரே பண்ணுறதில்ல. கருவேப்பிலை இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், இதுக்கு தேன் கரைசல் தான் கொடுப்பேன். இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது பெருசாக நான் வளர விட மாட்டேன், அப்பப்போ அதை உடச்சிருவேன். கத்திரிக்காய், வெங்கேரி கத்திரி நம்மக்கிட்ட 5 செடி இருக்குது, 5லேயுமே காய் இருக்குது. ஒரு காய் 1/4 கிலோ வரும், நல்ல நீளமாகவும் இருக்குது. ஒரு செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு 4 காய் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். மாதத்தில் 2 முறை நான் எரு கொடுப்பேன், மாட்டு எரு தான் கொடுப்பேன். இது ஒரு 4-5 காய் எடுத்துக்கலாம். ஒரு காய் ஒரு அடிக்கு இருக்குதுங்க, நல்ல நீளமாக வளருது. நான் சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன். பெரிய பேக்காக இருந்தால் இன்னும் ஈல்டு கொடுக்கும். செடியே ஒரு 4-5 அடிக்கு இருக்குது. கோவக்காய், இது சின்ன கோவக்காய், இது கொஞ்சம் இருக்குது, எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு தடவையும் எனக்கு 1/4 கிலோ காய் கிடைக்கும். இது ஒரு ட்ரேலையே கொடி உருளையும் கோவக்காயும் நான் வச்சுட்டேன். ஒரு பந்தல்லையே 2மே படர்ந்துருக்கு, அதனால் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு வாரத்துக்கு 1/4 கிலோ காய் கிடச்சிரும். இதுக்கெல்லாம் நான் மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். எருவும் மாதத்தில் 2 தடவை தான் கொடுப்பேன். இது கவாத்து பண்ண கொடிங்க. கவாத்து பண்ண பிறகு திருப்பியும் துளிர் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருச்சு. நிறைய பிஞ்சு இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ எடுக்க வேணாம். முத்தின காய் மட்டும் எடுத்துக்கலாம். இது மலேசியன் கோவக்காய், இதுலேயுமே ஒரு 10 காய் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. இது பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். இதுக்கும் நான் மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். இதுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் எதுவுமே வரலைங்க. இது வரும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருச்சு. ஒரு 10 காய் இருக்கும், எடுத்துக்கலாம். நம்ம லெமன் கிராஸ், இதில் டீ போட்டு குடிக்கலாம். வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு இதில் இந்த இலையை கொஞ்சம் போட்டு அதில் கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம். நாங்கள் இந்த இலையை அப்படியே பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். டீ போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்குவோம். நல்ல ஸ்மெல்லும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் கிராஸ் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறாங்க, கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ணுங்கிறாங்க, சுகருக்கும் நல்லதுங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டால் 2 நாளில் இது வளர்ந்துடும். சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன்.
இவ்வளோ தாங்க கிடச்சிது. இது பச்சை மிளகா, மைசூர் மிளகா. எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் பழுக்க விட்டுட்டேன். இதில் அவ்வளோவா காரம் இல்லை, கலருக்கு தான் இது. நல்ல நீளமாக இருக்குது, நிறைய காய் இருக்குது. ஒரு 1/4 கிலோ மிளகா தேரும். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது ஆரம்பத்திலே நம்ம பூச்சி இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஆரம்பத்துலேருந்து நம்ம பூச்சி சொல்ல இல்லைன்னா நமக்கு வளர வளர பிரச்சனை இருக்காது. எல்லா மிளகாவையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நான் மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். மஞ்சள் இலையாக இருந்ததுன்னா இயற்கை இலை கரைசல் கொடுப்பேன். சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். பெரிய பேக்கில் வச்சுருந்தா இன்னும் நிறைய ஈல்டு கிடச்சிருக்கும். நிறைய விதை போட்டேன். இது ஒரே ஒரு செடி தான் எனக்கு வந்தது. சுண்டைக்காய் ஃபஸ்ட்டு தடவை நான் அறுவடை பண்ணுறேன். கொஞ்சம் காய் இருக்குது, எடுத்துக்கலாம் நம்ம. இது சின்ன செடியாக கீழே இருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சேன். இதில் நிறைய காய் வந்திருக்கு, நிறைய கிளையும் விட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நான் பெருசாக உரம் கொடுக்குறதில்ல. எல்லா செடிக்கும் தெளிக்கும் போது மீன் அமிலம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவேன். சுண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சுண்டைக்காய் நல்லது. எல்லா கிளையிலையுமே காய் இருக்குது, எடுத்துக்கலாம் நம்ம. பிஞ்செல்லாம் விட்டுட்டு முத்துனதை மட்டும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மண்கலவை தாங்க நான் கொடுக்குறேன். 2 பங்கு தோட்டத்து மண், 2 பங்கு மாட்டு எரு, 1 பங்கு கோகோபிட், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைப்பேன். எல்லா செடிக்குமே ஒரே மாதிரி மண்கலவை தான் நான் கொடுக்குறது. இலை மஞ்சளாக மாறிச்சுன்னா அதுக்கு நம்ம எப்சம் சால்ட்டு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். சிகப்பு தண்டு கீரை ஒரு 10 தண்டு இருக்கும். இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தேன் கரைசல் தான் கொடுப்பேன், மீன் அமிலம் கொடுக்க மாட்டேன். நம்ம கடையில் வாங்குகிற கீரையோடு இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லா கீரையுமே நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ கீரை நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை. புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன், கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை, 4 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய், கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் சுண்டைக்காய், மிளகாய் ஒரு 1/4 கிலோ இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை.